அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓவராலாக எல்லா சார்ட்டுமே இப்போ என்ன மாதிரியான ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது, இப்போ நம்ம என்ட்ரி போகலாமா வேணாமா அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சார்ட் வந்து கோல்டு. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, கடந்த சில நாட்களாக வீடியோ பதிவு என்னால் ரெகுலராக கொடுக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னோடய சொந்த ட்ரேடு அதில் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ட்ரேடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னால் வீடியோ கொடுக்க முடியல. அது ஒன்று தான் காரணம். கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கல, அதனால தான் அது ஒரு காரணம். இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுக்கறதுக்கு, ரொம்ப குவாலிட்டியான வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ இந்த வீடியோவோடைய கண்டினியூட்டியை நம்ம இப்போ பார்ப்போம். கோல்டு நம்ம என்ட்ரி போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்ம 4 hour டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓவராலாக அப்பு டவுனுன்னு இழுத்துட்டு அந்த ஒரு நடுநிலையான இடத்துக்கு வந்துடுச்சு இல்லையா? இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம உடனே ஒரு முடிவு எடுக்க முடியாது. எப்படின்னா, இப்படி இங்கேருந்து இப்படி மேலே உடச்சா டக்குன்னு அதை பையனும், கீழே உடச்சா செல்லுன்னு நம்ம முடிவெடுக்க முடியாது. எப்போதுமே நமக்கு ஒரு மேஜரான ஹையவோ லோவோ கட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபைனலாக ஒரு முடிவெடுக்க முடியும். மேலே கட் பண்ணால் நம்ம இங்கேருந்து பை போயிடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. எதுக்கு அப்படின்னா, இப்படி மேலே நமக்கு கட் பண்ணாலும் அங்கேருந்து நமக்கு ஒரு ஒரு டிமாண்டோ அல்லது அது கீழே கூட ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ அந்த மூவ்ஸ் இம்பல்சிவாக இருக்குன்னா நம்ம மேலே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஸ்வீப் விட்டுட்டு வருது அப்படின்னா, நம்ம கீழே இங்கேருந்து போகக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த்தை கனெக்ட் பண்ணி மேலே உடச்சிட்டு போனதுக்கப்புறம் கீழே ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு டிமாண்ட் அல்லது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி போடலாம். என்ன அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, சில பேர் இதுக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஹையை கட் பண்ணும்போது என்ட்ரியை யூஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம், இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய மைனர் அந்த ஹைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, உள்ளே இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோஸை கட் பண்ணுச்சு அப்படின்னா என்ட்ரி போகக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு நடுநிலையான இடத்துக்கு வராது. எப்போவாவது ட்ரெண்டை டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு நடுநிலையான இடத்துக்கு வரும். சரிங்களா? அப்போது நீங்கள் மேஜரான ஹையை கட் பண்ணாத வரைக்கும் இன்பிட்வீனில் எங்கே என்ட்ரி போட்டாலும் நமக்கு எஸ்எல் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி மாடலாக இருந்தாலும் ஹையர் டைம் ஃப்ரேமோட என்ன ரெஸ்பான்ஸோ அதுதான் லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்குன்ற காரணத்தினால, ஸ்ட்ரக்சர் லோவர் டைம் ஃப்ரேமில் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தால் கூட அது டார்கெட் போகாது. 1:5 போகக்கூடிய ஒரு என்ட்ரி 1:1 போகிறதுக்கே சிரமப்பட்டுருக்கும். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கணிக்காமல் லோவர் டைம் ஃப்ரேமில் டேரெக்டாக என்ட்ரி பார்க்குறதுங்கிறது செட் ஆகாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ட்ரேடர்ஸ் எல்லாருமே பொறுமை காத்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அது மேலேயோ கீழேயோ பிரேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஒன்று மேலே கட் பண்ணணும், இல்லை கீழே கட் பண்ணணும். இதுதான் இன்றைக்கி வரைந்து கோல்டோடைய நிலவரம். இது மேலே கட் பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப சிரமந்தான். ரேட்டு கண்ணாபண்ணான்னு ஏறிடும். அதுக்கடுத்து 2 மடங்கு 3 மடங்கு போகும். இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒரு பாக்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு 1 மடங்கு இல்லை 2 மடங்கு போகிறது கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஆனால் இன்னும் தெளிவான ஒரு 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 வியூ இன்னும் அது கொடுக்கல. நடுநிலையான இடம் மட்டும்தான் இப்போதைக்கு தெரியுது. ஓகேங்களா? சரி, அடுத்த சார்ட் என்னன்னு பார்ப்போம்.
அடுத்து வந்து ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டியும் சேம் தான். கோல்டு மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. இது மேலே கட் பண்ணணும், இல்லை கீழே கட் பண்ணணும். ஓகேங்களா? மேலே கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் 1 ஹவரில் கிடச்சா கூட நம்ம வந்து 5 மினிட்ஸில் ட்ரை பண்ணலாம். இப்போ இங்கே கட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, அது மேஜராக கட் பண்ணணுங்கிறது பிகினர்ஸ் வந்து இதுக்குள்ளே போயிடக்கூடாது. இதை உடைக்காத வரைக்கும் இந்த இது போயிடக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படின்னா அவங்க வந்து இங்கே உள்ளே இருக்கக்கூடிய கட்டிங்கில் 1 ஹவரில் ஒரு ப்ராப்பரான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை பிடிச்சி அவங்க அதில் மறுபடியும் கிடைக்கிறக்கூடிய ஒரு என்ட்ரி மாடலில் ஒரு கம்மியான டார்கெட்டுக்கு அவங்க இருக்கக்கூடிய டேலண்ட் இருக்கவங்க இருக்கிறாங்க. அப்புறம் என்ட்ரி மாடல் இன்னும் அக்யூரேட்டாக தெரியும். அதில் கூட அவங்க வந்து ஒரு ஹை டைம் ஃப்ரேமுடைய, அதாவது 4 ஹவர்னால் அது கீழே 1 ஹவரில் ஸ்ட்ரக்சர் பார்த்து எடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. பட் எதுனாலும் கிளாரிட்டியாக தெரியணும். தெரிஞ்சிச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த சீன் என்ன சொல்லுதுன்னா இதுவும் நடுநிலையான இடம் தான். ஸோ என்ட்ரி போடுறதுங்கிறது யோசிச்சுக்கோங்க. அடுத்து வந்து கோல்டு பார்த்துட்டோம், ஜிபிபி யூஎஸ்டி பார்த்துட்டோம். அடுத்து ஜிபிபி ஜேபிஒய். ஓகே, இப்போ இது வந்து நல்ல ஒரு இம்பல்சிவான மூவ் தான். ஃபுல்லாக செல்லில் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் அடிச்சு கீழே இறங்கி இருக்குது இல்லையா? அப்போ இதுக்கு அடுத்து என்ன தேவை? இம்பல்சிவான மூவ் கொடுத்துருச்சு. இப்போ கவுண்டர் தேவை. ப்ரோவில் அடிச்சு கீழே வந்துருச்சு. இப்போ கவுண்டர் என்ட்ரிலாம் கொஞ்சம் மேலே வர்றதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது இருக்குது இல்லையா? மேலே அப்படி ஒரு இண்டிவிஷை போட்டு மேலே வரும். மேலே வந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நிறையா ஃபேர் வேல்யூ கேப்லாம் இருக்குது. இதில் நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம் அப்படின்னா இங்கே வரும்பொழுது நமக்கு புஷ் பண்ணி கீழே தரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ புஷ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் கிடச்சிருக்குது இல்லையா? நான் கொஞ்சம் பெருசு பண்ணியே காட்டுறேன். ஃபேர் வேல்யூ கேப்போட இதெல்லாம் இருக்குது, கேப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ உள்ளே வரும்போது இங்கே நமக்கு வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமுங்கிறதுனால 15 மினிட்ஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறோம் அப்படின்னா நடந்துருச்சு அப்படின்னா இந்த பிகினிங்கில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிச்சு உள்ளேயே என்ட்ரி போட்டுறணுன்னு நினச்சிக்க வேண்டாம். கிடைக்கிது அப்படின்னா அதில் ரீடெஸ்ட்டில் கிடச்சா பாருங்கள். அப்படி இல்லைன்னா கண்டினியூவேஷன் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ட்ரெண்டு கண்டினியூஷன் தெரியும்னா மறுபடியும் இந்த லோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எப்படி? அடுத்த ஒரு கட்டில் நம்ம இங்கே என்ட்ரி போடலாம். அங்கே மறுபடியும் ஒரு கீழே பிரேக் வச்சப்பறம் கீழே வந்து மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அப்படி மறுபடியும் மேலே வந்து கீழே அதோட கண்டினியூவேஷனை பிடிச்சி நம்ம வந்து டேரெக்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃப்ளோ இருக்கும் நமக்கு இல்லையா? டேரெக்ஷன் மாறுச்சுன்னா ஃப்ளோ இருக்காது. சரி, ஓகே. அப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிஜெக்ஷன் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த பக்கம் நம்ம கவனிக்கணும். எதை மிதிச்சிட்ருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். அது ஒரு ரெசிடென்ஸ் ஏரியா தான் மிதிச்சு நிப்பாட்டி இருக்குது. இது எல்லாமே ஒரு கரெக்ஷன் ஏரியா தான். ஃபஸ்ட்டு இந்த இடம் இல்லையா? அதை விட்டாச்சுன்னா அதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரு கரெக்ஷன் ஏரியா தான். இதை தூக்கி இப்படி வச்சாலுமே இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே மேலே தூக்கி வர்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்குது. அதாவது இந்த இடம். ஓகே, இப்போது இந்த கரெக்ஷன் ஏரியா மிதித்து கவுண்டர் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போட்டு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது இந்த கரெக்ஷனை மிதிச்சுட்டு கவுண்டர் என்ட்ரிக்கு ரெடி ஆகிட்டுருக்குது. கவுண்டர் என்ட்ரியோட விஷயங்கள் என்னென்னா இம்பல்சிவான மூவ் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக இந்த ரெசிடென்ஸ் ஏரியா வர்ற வரைக்கும் கவுண்டர் என்ட்ரி நம்ம வந்து கண்டினியூவேஷன் நம்ம வச்சுக்கலாம் இந்த ரெசிடென்ஸ் ஏரியா வரைக்கும். ஓகேங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பைக்கான கவுண்டர் என்ட்ரி ஸ்டாப் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்குதா இல்லை இந்த ஹையை உடைக்குதாங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா?
மோஸ்ட்லி வந்து இங்கே ரெசிடென்ஸை டார்கெட் பண்ணலாம் அது வரைக்கும். இன்னும் அங்கேருந்து கண்டினியூஷன் ஆகுது அப்படின்னா, உள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பையை குறைச்சிக்கணும். இந்த எக்லிபிரியத்தை தாண்டினால பை என்ட்ரியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சப்பறம் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம கீழே வந்து டேரெக்ஷன் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வரணும். ஓகேங்களா? அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுதோ அதே மாதிரி நம்மளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். அப்போ இப்போதைக்கு நமக்கு வந்து கோல்டு முடியாது, ஜிபிபிஎஸ்டி முடியாது, ஜேபிஓய் கவுண்டருக்கு ட்ரை பண்ணலாம் இல்லையா? அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஜேபிஓனா எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஏயுடி ஜேபிஓ, யூஎஸ்டி ஜேபிஓ ஓரளவுக்கு ஒன்று வந்து ஒரு 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 கண்டினியூவேஷனுங்கிறது இருக்கும். இது கவுண்டர் இது வந்து மாறாது. ஒன்றும் ஜேபிஓய் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஓரளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ணியே தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஏயுடி ஜேபிஓய் பார்க்கலாமா? அதுவுமே பாருங்கள் செல் அடிச்சு தான் வந்திருக்குது. இப்போ கீழே இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுச்சுன்னா திரும்ப இது கவுண்டர் ஆகும் இல்லையா? என்ன ஒன்று ஒரு சில மார்க்கெட் இம்பல்சிவாக நல்ல மூவ்ஸ் இருக்கும், இன்னொன்று கம்மியான மூவ்ஸ் இருக்கும். ஆனால் டேரெக்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும். ஜேபிஓடைய எல்லாமே ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். சரி, ஓகே. அடுத்து நம்ம யூரோ யூஎஸ்டி இது நடுநிலையான ஒரு இதுதான் ஃபார்ம் ஆகிருக்குது. அதாவது ஜிபிபிஎஸ்டியும் யூரோ யூஎஸ்டியும் ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் கோர் ரிலேஷனில் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றோட ஒன்று இணைந்த மாதிரி தான் அது போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஜிபிபி செஃப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஆனால் அது வந்து டே டைம் ஃப்ரேமில் நம்ம எடுத்து வச்சுருந்தேன். அதை பார்த்துடலாம். ஓகே. இது நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து டவுட் கேட்டுட்டு இருந்தார். 4 ஹவரில் கேட்டார். நான் வந்து டேயில் பிடிச்சிட்டேன். டேயில் பிடிச்சி அவருக்கு டைரெக்ஷன் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இருக்கிறதுனால நம்ம ஏன் அதை விடுவானே அப்படி சொல்லிட்டு போட்டிருக்குறோம். ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பிஓஎஸை கட் பண்ணி கீழே ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு டிமாண்டுங்கிறது நமக்கு கிடச்சிருக்குது. அப்போ அதை கட் பண்ணி மேலே போயிருக்குது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிருக்கு இல்லையா? பிஓஎஸ்ஸு, அதுக்கப்புறம் சாக்கு, கீழே கிடச்ச டிமாண்டு, இன்பிடிவினில் ஒரு சின்ன ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது இங்கே இருக்குது. ஃபேர் வேல்யூ கேப் இல்லைன்னு சொல்லதுக்கு இடம் இல்லை. ஒரு சின்னதாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து வேலிடு தான். சின்னதோ பெருசோ வேலிடு தான். பட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு உள்ளார கண்டிப்பாக வந்து 1 ஹவர்லேயோ அல்லது 30 மினிட்ஸ்லேயோ அல்லது 15 மினிட்ஸ்லேயோ கண்டிப்பாக பேஸுங்கிறது இருக்கும். அதாவது ரேலி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் கட் பண்ணி கீழே வந்துருச்சு. பட் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் மறுபடியும் மேலே புஷ் பண்ணி இந்த ஹையை கட் பண்ணியிருக்குது. இது வந்து ப்ராப்பர் பிஓஎஸ் கிடையாது, ஜஸ்ட் பிஓஎஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போது மேலே அந்த ஹையை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வரும்போது இன்டியூஸை இருக்கக்கூடிய லிக்விடிட்டியில் எடுத்துகிட்டு இம்பல்சிவாக அடித்து கீழே வந்து டிமாண்டில் என்ட்ரி எடுத்துடுச்சு. அப்போ நம்ம அடுத்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம்? டே டிமாண்டை கட் பண்ணுச்சு அப்படின்னா 1 ஹவரில் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது பார்ப்போம் இல்லையா? அப்போது கீழே இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குது? சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? நான் லைவில் பார்க்கும்போது ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு இம்பல்சிவான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது கிடைக்கல. பட்டு அதோட கண்டினியூவேஷனில் பிஓஎஸ் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி நான் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஓகேங்களா? பட் அதை யூஸ் பண்ணலை. பட்டு இது ஒரு ப்ராப்பரான டிமாண்டுங்கிறதுனால மறுபடியும் கீழே இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதான் இந்த லோவை கட் பண்ணிவிட்டு, ஏன்னா இம்பல்சிவாக அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லை அப்படின்றதுனால அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இருந்தாலும் நம்ம இதை டார்கெட் நம்ம எவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது ரொம்ப லாங்காக வைக்க முடியாது. அங்கங்கே கரெக்ஷன் போட்டு வந்ததுனால இப்படி இம்பல்சிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி டேரெக்ஷன் பார்க்குறோன்னா இந்த இம்பல்சிவான மூவுக்கு நம்ம கீழே வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். அது வந்துருச்சு. பட்டு இப்போ இருந்து மேலே ஏற்றி விடணுன்ற பட்சத்தில் நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகி வந்திருக்குன்றதுனால இங்கே ப்ராப்பராக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து டார்கெட் விடுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நம்ம வந்து விடுற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்குது டே டைம் ஃப்ரேம் இல்லையா? இப்போ இங்கேருந்து நம்ம 1 ஹவரில் போய் பார்க்கலாம் என்ன தான் நடந்திருக்குன்னு பார்க்கலாம்.
1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டிமாண்டை மிதித்து ஃபஸ்ட்டு பிஓஎஸ் கிடச்சிருச்சு. 1 ஹவரில் மேஜர் பிஓஎஸ் கிடச்சிருச்சு. பட்டு சாக்கு வந்து இங்கே வைக்கணும் இல்லையா? சாக்குங்கிறது இங்கே வைக்கணும். ஆனால் வச்சிருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட்டு இவ்வளோ கரெக்ஷன் ஆகி ஒரு வால்யூம் இல்லாத ஒரு 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 சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இது வந்து இருந்திருக்குது. அப்போ இதை நம்பி நம்ம வந்து இறங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இறங்கலாம் முடியாது. அப்போ வெயிட் பண்ணணும். என்னென்னா கீழே மறுபடி இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை இப்படி இம்பல்ஸிவ் உடச்சி அப்படின்னா இது வந்து பிஓஎஸ்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும் இல்லையா? அப்புறம் அதை வந்து அப்படி கிடைக்கும் பொழுது இந்த ஹையை வந்து ஒரு நிமிஷம் இந்த ஹையை எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா மேலேருந்து ஒன்றோட ஒன்று ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருந்தால் நமக்கு லோ வந்து கீழே சுருங்கி இருக்கும். மேலே வந்து ஒன்றோட ஒன்று கட் பண்ணாமல் அப்படியே இறங்கி வந்திருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து கரெக்ஷனாகி வந்திருக்குது. ஸோ நம்ம வந்து மைனர் மேஜர் அப்படி தான் நம்ம இதில் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கிருந்து நமக்கு வந்து இம்பல்சிவாக இப்படி தூக்கணும். இப்படி தூக்கி அப்படி ரீடெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். இது ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? இப்படி வந்துட்டு இப்படி இம்பல்சிவாக கொடுத்து போனால் நம்ம அதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே வரலை, மார்க்கெட் வந்துட்டு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இந்த கையை தூக்கிட்டானுங்க அப்படின்னா நம்ம வந்து மேஜர் பிஓஎஸை நம்ம பார்த்துடலாம் இதில். ஓகேங்களா? மேஜர் பிஓஎஸை பிடிச்சோம் அப்படின்னா அப்புறம் ப்ராப்பராக கீழே எல்லா செட்டப்பும் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அங்கேருந்து நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டுட்டு நம்ம வந்து கரெக்ஷனில் என்ட்ரியை பார்த்து மேலே தூக்கி விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ எடுக்க போகிற என்ட்ரி எல்லாமே லோவர் டைம் ஃப்ரேமில் தான் எடுக்க போகிறோம், ஹை டைம் ஃப்ரேமில் இல்லை. அப்போ ஹை டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சரை ஒழுங்காக இல்லைன்னா காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண வந்த விஷயம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வேணும், இல்லை ஒரு சில சார்ட்டை பாருங்கள் ஜி அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க, கன்ஃபியூஷன்ஸான ஒரு டைம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கமெண்ட்டுக்கு நிச்சயம் மரியாதை உண்டு. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.